ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பட்டிக்காட்டு பயவுல. நம்ம யூடியூப் சேனலில் வந்து கொஞ்ச நாளாக வந்து கொய்யா வளர்ப்பை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். பொதுவாக கொய்யா அப்படின்றது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம். அந்த வரிசையில் பார்க்கும்போது எல்லாருமே இப்போ நிறைய பேர் வந்து கொய்யா வந்து பயிரும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் அவரோட அனுபவத்தை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்தே கொய்யாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ச்சி ஆகி தனியாக கன்று வச்சு விற்கிற அளவுக்கு ரொம்ப சரியான முறையில் டெவலப் ஆகி வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து அவரோட பயணங்களில் கொய்யா பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்ற பற்றி இன்றைக்கி நம்மகிட்ட ஷேர் பண்ண வந்திருக்காரு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சார் வணக்கம். உங்க பேரு உங்க ஊரு ஒரு அறிமுகம் கொடுத்துருங்க. என் பேரு பெருமாள் சாமி, கோப்பை நாயக்கர்பட்டி. இந்த நம்ம ஃபீல்டு இருக்கிறது அந்த ஊர்ல தான் இருக்கு. ஆமாங்க சார். இப்போ நம்ம கொய்யா போட்டது வந்து 2015 எண்டில் போட்டிருக்கோம். 2015 எண்டு. ஆமா, முத இந்த தைவான் பிங்கு இந்த முறையில பண்றதுன்னு நம்ம ஏரியால நம்ம தான் முத பண்ணோம். இதுல வந்து ஒரு 8 மாசம் அனுபவம் ஆன பின்னாடி ஒரு ஈல்டு எடுத்த பின்னாடி தான் என்ன ஆச்சுன்னா நம்ம முத வெளியில தான் வாங்கிட்டு வந்தோம். ஆந்திரால இருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். அதுல நெமட்டோடு ஃபுல்லா. அதுல வந்து நெமட்டோடுங்கிற நோய், வேர் நோய் வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டோம். அங்க இருக்கறனால வேர் நோய் வருது. வேர் அங்க இருக்கிறதுனால இல்ல, நம்ம நேரம் சரியில்லை வந்துருச்சுன்னு வைங்களேன். அங்கே அதோட சொல்ல வேண்டாம். என்ன வேர் நோய் வந்துருச்சு. வேர் நோய் வந்துட்டு இது எப்படி வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபீல்ட்ல அந்த இப்ப தோண்டிட்டோம். அந்த ஃபீல்ட்ல அந்த மதரை வச்சுட்டு எடுத்த செடி தான் இது. அதுல இருந்து தான் நம்ம செடி உற்பத்தி பண்றதுனால அதுலதான் அப்பதான் இறங்கணும். அதுக்கு பிறகு இங்க நம்ம லோக்கல்ல கோப்பனை. அப்ப இந்த செடி வந்து முதல்ல இருந்து நீங்க உற்பத்தி பண்ணீங்க? ஆமா, இது வந்து இப்ப இருக்கிற ஃபீல்டு நம்ம உற்பத்தி பண்ண செடி. அந்த செடி வந்து நெமட்டோடு. ரெண்டாவது நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு 2.5 ஏக்கர் வரைக்கும் தோண்ட வேண்டி வந்துருச்சு. இது வந்து சரி நம்ம உற்பத்தி பண்ணி வச்ச செடி, அதனால இதை மாத்திரம் வச்சுட்டு அதை எடுத்துட்டோம். இது வந்து இப்போ வச்சு 2 வருஷம் நெருக்கி ஆயிடுச்சு. 2 வருஷம். பொதுவா வந்து இப்ப கொய்யா வளர்ப்பு முறையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்றாங்க. ஏன்னா எல்லா விவசாயியுமே வந்து கொய்யா போடணும் முடிவு பண்றாங்க. ஒரு சில இந்த மாதிரி 6க்கு 6 போட்டா சிக்கல் வரும், நம்மளால மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது, அதனால 12க்கு 12 போடுங்க, அந்த பழைய முறையிலே போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக ஒரு கொய்யா அப்படின்னா அது என்னென்ன முறையில கையாளணும், எப்படி அதை பராமரிக்கணும்னே? அதாவது அந்த டயத்துல அந்த 12க்கு 12ங்கிற முறையில போறப்ப வந்து அந்த ரகம் L49. ஆமா, அது வந்து அப்படித்தான் வைக்கணும். அப்படி வச்சா தான் காய்க்கும். அது இல்ல அப்படின்னா நம்மள இதை போல கவாத்து பண்ணியாச்சுன்னா இது வந்து அது வந்து காய்க்காது. அது வந்து நுனியை தான் கிள்ளி விடுவாங்க. இப்ப இருக்குன்னா இந்த நுனியை தான் கிள்ளி விடுவாங்க. நம்ம L49ங்கிறப்ப வந்து இது வந்து நம்ம தூர்லயே போய் தட்டிக்கலாம். நம்ம அடுத்த வர்ற ஸ்டார்ட் ஆகிற இதுல இருந்து கிளையில இருந்து உங்களுக்கு 3-4 இலை விட 5வது இலைக்கு உங்களுக்கு பூ பிஞ்சுமா வர ஆரம்பிச்சிடும். அதனால அந்த ரகத்துக்கு அப்படித்தான் பண்ணணும். இந்த ரகத்துக்கு இப்ப இதை விட நெருக்கமா கூட பண்ணலாம். இதை விட நெருக்கம். ஆமா, 6 அடிக்கு 6 அடிங்கிறத விட 6க்கு 3ன்னு வைக்கலாம், இல்ல 4க்கு 4ன்னு வைக்கிறாங்க. ஆனா பண்றது பிரச்சனை இல்ல, பராமரிப்பு இதை விட 3 மடங்கு கூடும். ஆமா, எண்ணிக்கை கூட வந்து அதுக்கு தக்கன நம்ம இன்புட், அதுக்கான உரம் நம்ம தான் உற்பத்தி பண்ணி திரும்ப அதுக்கு வைக்கணும். ஒவ்வொரு 3 மாசம் இல்ல 4 மாசம் கட்டாயமா வைக்கணும். ஆமா. சரி, இப்ப வந்து கண்ணு நடப்பும் போது குழிக்குள்ள எதுவும் உரங்கள் போடுவீங்களா ஆரம்ப கட்டத்துலங்கிறப்ப வந்து தொழு உரம், இழு உரம்னு போட்டு தான் நம்ம பண்ணோம். அந்த தொழு உரம் தான் நோய்க்கான முதல் காரணின்னு சொல்லிட்டு இப்ப தொழு உரத்தை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ போறது வந்து மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு, ட்ரைகோடர்மா வெடி, சூடோமோனஸ், பேசிலோமைலஸ் இல்லாசினஸ், வேம், இந்த 4 இது இருக்கு. இந்த நம்ம ஒரு டன் மண்புழு உரத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 100 கிலோ ஒரு 100 கிலோ டன்னு மண்புழு உரத்துக்கு வந்து 1000 கிலோ மண்புழு உரத்துக்கு ஒரு 100 கிலோ வேப்ப முன்னாக்கு 1000 கிலோக்கு 100 கிலோ, குறைஞ்சபட்சம் 50 கிலோ, அதிகபட்சமா 100 கிலோ வரைக்கும் போடலாம். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு பேஸ், இந்த 4 பேஸ் சொன்னல, ட்ரைகோடர்மா வெடி, சூடோமோனஸ், பேசிலோமைலஸ் இல்லாசினஸ், வேம், இந்த 4 பேஸை என்ன செய்யறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 கிலோ, அதிகபட்சமா 10 கிலோ போட்டுட்டு அதை நல்லா விரவி வச்சுக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல 10 கிலோ அளவுக்கு நம்ம இது இருக்குல்ல, நம்ம மண்டவெல்லாம் இருக்குல்ல, அதை கரைச்சி தண்ணியா தெளிச்சு புட்டு பதத்துக்கு வச்சுட்டு நீங்க அதை தார்பாய் கொண்டு மூடிடுங்க. புட்டு பார்த்து வச்சுட்டு தார்பாய் முடியாச்சுன்னா ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு தடவை அதை திரும்ப கிளச்சி விடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 வாட்டி கிளச்சி விட்டு அதுக்கு பிறகு செடிக்கு இவ்வளவு ஒரு 1/4 கிலோ வச்சாலே போதும். பிளான்டேஷன் வைக்கும் போது அதுக்கப்புறம் திரும்ப 3 மாசத்துக்கு எதுவும் வைக்க வேண்டிய இல்லையா? தேவையில்லை, அது ஆட்டுக்கு வந்துடும். இது அதாவது அதுக்கு தேவையான இப்ப நமக்கு சாப்பாடுங்கிறது வந்து ஒரு வேலைக்கு இவ்வளவுதான் சாப்பிடும். அதுக்காக இவ்வளவு சாப்பிட முடியாது. அதனால இவ்வளவு போதும். ஒரு 1/4 கிலோங்கிறது பேசிக் அளவு போதும். அது திரும்ப 3வது மாசம் 4வது மாசம் வருதுங்கன்னா நல்லா ஒரு உழவு ஓட்ட போறீங்க. பக்கத்துல இருக்க களைகளை எல்லாம் எடுத்துட்டு திரும்ப அதுல
ஒரு 4 இன்ச்சு டெப்த்துக்கு ஆழத்துக்கு நீங்க சுத்தி ஒரு பண்ண மாதிரி வச்சுட்டு அதுல திரும்ப ஒரு 1/4 கிலோ போட போறீங்க, திரும்ப மூட போறீங்க, தண்ணி விட போறீங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து அடிவாரமா சொல்றீங்க, மேல தெளிக்கக்கூடிய தெளிப்பான உரங்கள்னா என்ன மாதிரி? தெளிப்பான முறைகள்ங்கிறப்ப வந்து உங்களுக்கு growth அத வளர்ச்சி ஊக்கிங்கிறது வந்து நமக்கு வெளியிலேயே இருக்கு. இது நம்ம பஞ்சகவ்யா ஜீவாமிர்தம் இருக்கு, இது வந்து வளர்ச்சி பயிர் வளர்ச்சி ஊக்கி தான். ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி கூட லைட்டா விடுங்க, தப்பு, நல்லதுதான். இத சொட்டுநீர்ல விட்டா பெஸ்ட் இல்லனா ஸ்ப்ரே பண்ணா? ரெண்டும் பண்ணலாம். வேருக்கும் விடலாம், தெளிப்பாவும் பயன்படுத்தலாம், நல்லா எஃபெக்ட் கொடுக்கும். ஆமா. ரெண்டாவது வந்து வேஸ்ட் டீகம்போசருங்கன்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து நீங்க வேருக்கும் தூருக்கும் நல்லா விடுங்க, தெளிப்புக்கும் நல்லா பயன்படுத்துங்க. இது வந்து மாவு பூச்சியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு வர்றது ஆரம்பத்துல மாவு பூச்சி தான் அதிகமா வரும். ஆனா உங்க இடத்துல வந்து மாவு பூச்சியை பார்க்க முடியலையே. இப்ப நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த வேஸ்ட் டீகம்போசரை கொடுத்துறீங்க. ஏதாச்சும் நம்ம அந்த ஜீவாமிர்தம் இருக்கு, பஞ்சகாவியா இருக்கு அப்படின்னாலும் அதையும் மாசத்துக்கு ஒரு வாட்டி, ஏதோ ஒண்ணா மாசத்துக்கு ஒரு வாட்டி, மாசத்துக்கு ஒரு தடவை தெளிப்பான உரங்கன்ற அந்த தண்ணீர் உரண்டா கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் 4 மாசத்துக்கு ஒரு தடவை இதை கொடுத்துருவோம். உங்களுக்கு செடி வச்சல இருந்து ஈல்டுக்கு எப்போ வந்தது? கரெக்டா உங்களுக்கு 6வது மாசத்துக்கு நீங்க விடலாம். முதல் ஈல்டுக்கு எவ்வளவு எடுத்தீங்க நீங்க? முதல் ஈல்டுக்கு ஒரு செடிக்கு குறைஞ்சபட்சம் 3 கிலோவும் அதிகபட்சமா 7 கிலோ வரைக்கும் வரணும். நான் எடுத்திருக்கிறது 5.5 கிலோ வந்து 6 கிலோ எடுத்திருக்கேன். இது எல்லாரும் எடுக்க முடியாது. ஆமா, அதாவது ஒரு 3 கிலோவுக்கு கட்டாயமா வந்துடும். நீங்க சாதாரணமா பண்ணாலே கூட 3 கிலோ வந்துடும். 6வது மாசத்துக்கு நீங்க காய்ப்பு கூட்டிங்கன்னா ஒரு 7.5 மாசத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஈல்டு வர ஆரம்பிக்கும், வந்துடும். இப்போ இந்த தேதிக்கு வந்து சரியான காய்ப்பு இருக்காது, ஏன்னா சீசன் இல்லைன்னாலும் இங்க நம்ம காய்ப்பு இருக்கு. எவ்வளவு வந்துட்டு இருக்கு உங்களுக்கு இந்த தேதிக்கு? டெய்லி ஒரு 200 கிலோ போயிட்டு இருக்கு. 200 கிலோ போயிட்டு இருக்கு. எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க? 2.5 ஏக்கர் வச்சிருக்கோம். 200 கிலோ போனது வந்து இப்ப சீசன் முடிஞ்ச உன்னதான் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு 500 கிலோல இருந்து 1 டன் வரைக்கும் போயிட்டு. இந்த ஒரு 2 மாசமா என்ன ஆகுதுன்னா ஒரு 200 கிலோ 150 200 இந்த அளவுல போயிட்டே இருக்கு. சரிண்ணே, இந்த கொய்யா செடியில கவாத் பண்றதுக்கு எது சரியான பருவம்? எப்படி முதல்ல கவாத் பண்ணணும்? இப்ப நல்ல ஈல்டு வந்து முடியுதுன்னு நமக்கே தெரியும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்ல பாத்தீங்களா, ஒரு டன் வரைக்கும் வந்தது, 500 கிலோ குறையுது. அப்படியே ஆமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையிறப்ப இப்ப 200 கிலோ வந்துருச்சு. இனி ஒரு வாரம் போயாச்சுன்னா அந்த 200 கிலோ வராது, 50 100 தான் வரும். அதுக்கு ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோ வர மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. அப்ப என்ன ஒண்ணு, இந்த செடி வந்து இலையெல்லாம் இந்த மாதிரி முத்திக்கிறோம். இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி முத்திரும். இந்த மாதிரி முத்தின உடனே என்ன ஆகுதுன்னா இது நியூட்ரல் ஆகுதுன்னு அர்த்தம். அதை காய்ப்பு முடிஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்குது. அப்ப நம்ம கவாத்து பண்ணி விட்டு ஒரு உழவு ஓட்டி, கவாத்து பண்ணி விட்டு உழவு ஓட்டி, அப்ப உரம் ஏத்துறதுக்கான பருவம் இதுதான். இந்த மாதிரி டயத்துல தான் கவாத்து பண்ணணும். சும்மா நம்ம எப்பனாலும் கவாத்து பண்ண தேவையில்லை. இது வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் மாறுபடலாம். இப்ப என் ஃபீல்ட்ல இப்படி நீங்க செடி நட்டல இருந்து அந்த இதுல வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இதுக்கு மாறும். அதாவது இண்டிகேஷன் வந்து செடி இவ்வளவுதான். இந்த மாதிரி காய்ப்பு முடியும் போது அந்த கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணி ஒரு உரம் கொடுக்கலாம். கவாத்து தரையோட தரையா பண்ணலாம், மேல பண்ணலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு உங்க உயரத்துல உங்க உயரத்துக்கு கீழே இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு இழப்பீடு கம்மியா இருக்கும். இப்ப நமக்கு இங்க பாருங்க, நமக்கு மேல இருக்கு இந்த இங்க போய் காய் இருக்கு. இது காய் வர்றப்ப வந்து குறைஞ்சபட்சம் 200 கிராம் 300 கிராம் ஆகும். இதுல 2 காய் இருக்குன்னு வைங்களேன். இது வெயிட் கொண்டு இப்படி ஆயிரும். படங்கணும் என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து காத்தடிச்சாலும் உடைஞ்சிரும். அப்புறம் அரை காயிலேயும் அது உடையிறப்ப வந்து நமக்கு அது பாதிப்பு, காயும் வேஸ்ட் ஆயிரும். நமக்கு இது இல்ல அவ்வளவு பராமரிச்சும் பிரயோஜனம் இல்ல. சரி, இப்ப வந்து கொய்யா மட்டும் ஏத்திடலாமா? நீங்க நர்சரி வச்சு கண்ணுகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். நம்ம அப்ப இருந்தே இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? வெறுமனையா கண்ணு வச்சோமா, கொய்யா போட்டோமா, கொய்யா பராமரிச்சாலும், ஏன் அப்படி ஒரு ஃபீல்டுக்குள்ள போனீங்க? இப்போ நம்ம பண்ணி முடிச்ச உடனேமும் நம்ம பக்கத்துல இருந்த ஊருக்காரங்க கூட நம்மளுக்கு இருக்குன்னு தான் சொன்னாங்கன்னு வைங்களேன். நம்ம ஊர்லயும் முத இந்த ஏரியால 6 அடிக்கு 6 அடிங்கிற முறையில அதே அளவு நடைமுறை பண்ணது நான் தான் பண்ணேன். பண்ணப்ப வந்து எல்லாரும் வேணா கிறுக்கு பையன் மாதிரி கொய்யா போய் பக்கத்துல வச்சிருக்காங்க. ஆமா, வந்த பூசுல வந்து எல்லாரும் அப்படித்தான் சொன்னாங்க. இப்ப பரவாயில்ல, நம்ம ஈல்ட பாத்துக்கிட்டு உள்ளூர்லயும் இந்த கோப்பனாயிரம் வெட்டி இந்த உள்ளூர்லயும் நான் எனக்கு கண்ணு வேணும்னாங்க. கண்ணு வேணுங்கிறப்ப வந்து எனக்கு அந்த நெமட்டோடுங்கிற பாதிப்பு இருக்க தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப திரும்ப நம்ம வாங்கின இடத்துல போய் வாங்கினாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இதே நோய் தான் எல்லாத்துக்கும் வரப்போம். இப்ப அதுக்கு பிறகு இந்த நெமட்டோடுக்காக நான் IAHRக்காக போயிருந்தேன் இங்க பெங்களூர்ல. ICR இருக்கு பாத்தீங்களா, அதுல போயிட்டு அவர் இந்த டாக்டர் MS ராவ் இருந்தாங்க. அதுக்கு நம்ம வாசுகி மேடம் இருந்தாங்க. ஏன்னா இவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறப்போதான் நீங்க இந்த மாதிரி ஒரு முறையை ஃபாலோ பண்ணுங்க, நோய் தன்மை இருக்காது. ஆரம்பத்துல இருந்தேமோ தொழு உரத்தை பயன்பாடு கொஞ்சம் குறைச்சிட்டு தொழு உரத்தை வந்து நல்லா என்ரிச்டு பண்ணிக்கோங்க, மதிப்பு கூட்டிருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த முறை அந்த ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனாஸ் அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்ன முறையில தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். இந்த செடிக்கு அதே முறையில தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த பாதிப்பு இல்லை. அதுலயும் பாதிப்பு போயிருச்சு. ரெண்டாவது அந்த பெரிய செடியில இருக்கிறப்ப வந்து எனக்கு தண்ணி பற்றாக்குறை ரொம்ப ஆனவொன்னா அந்த 2 ஏக்கர் தோண்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சரி, இதுக்கு தான் தண்ணி போதுமான அளவு இருக்குன்னு இப்ப இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க.
அப்படியே வந்து கண்ணுகளையும் உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன். அதுல வந்து கண்ணு உற்பத்தி ஒவ்வொரு கேட்கற அளவு கொடுத்து. இப்போ நீங்க எந்த முறையில கண்ணுகளை உற்பத்தி பண்றீங்க? பதியமா இல்ல ஒட்டு கட்டுறீங்களா இல்ல என்ன? முதல்ல பதியத்துக்கு ரெடி பண்றப்ப என்ன ஆச்சுன்னா, இங்க இருக்கிற வேறு நோய், சப்போஸ் எனக்கு இங்க வேறு நோய் இருக்குன்னு வைங்களேன், இது வந்து அங்கேயும் போயிடும். ஆமா, அது ஏர் லேயரிங்கிறப்ப வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டயத்துல தான் நம்ம ஏர் லேயரிங் எடுக்க முடியுது. இப்ப நம்ம நீங்க பெற கூட அதை பாத்துக்கோங்க. ஏன்னா அது சம்மர்ல வந்து அது செட் ஆகல. இப்போதைக்கு என்ன பண்றோம்னா, இந்த முறையிலையும் ஏர் லேயரிங்கும் கொடுக்குறோம். குளோன் ஒண்ணு இருக்கு, நம்ம இப்ப ஆந்திராவில பூரா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இதே மெத்தட்லயும் இருக்கு. ஆனா கொஞ்சம் அங்கே கிளைமேட் வேற, இங்க கிளைமேட் வேற, அதனால கொஞ்சம் தெளிவா கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க இந்த மாதிரி செடியை உற்பத்தி பண்ணா உங்களுக்கு ஈல்டு எதுவும் குறையுதுங்களா? அதனால குறையல. இதனோட தாய் செடி எப்படி இருக்கும், இதே போல 100% கேரண்டி அந்த செடியிலையும், அந்த செடியில இருக்கும். இந்த செடியிலோட ஈல்டு குறையுங்களா? எதுவும் குறையாது. உங்களுக்கு பழங்கள் வரது தானே பண்ண போறோம். நீங்க அந்த கவாத் பண்ணி வேஸ்ட் பண்றதுக்கு ஒட்டு காட்டி அதை போய் நம்ம ஏர்லைன் முறையில இது பண்ணிடுறோம், ரெடி பண்ணிடுறீங்க. இப்போ வந்து ஒரு கண்ணு ஏர் லைனிங் கட்டி உற்பத்தி ஆகி வர எவ்வளவு நாள் ஆகும்? குறைஞ்சபட்சம் 60 நாள்ல இருந்து 80வது நாள்ல தான் அந்த ஏர் லைனிங் கட்டி வெளியே எடுக்கணும். அதுல வந்து மிஞ்சி ஒரு 1 லட்சம் செடி போட்டோம்னா ஒரு 10,000ல இருந்து 20,000 தான் குலைக்கும். நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம கிளைமேட் இப்ப நம்ம இங்க தானே இருக்கோம், நம்ம கிளைமேட்டுக்கு அவ்வளவுதான் வரும். அது பராமரிப்பு முறைன்ற எப்படின்னா, அது நம்ம நட்டு பராமரிக்கிறது, அந்த ஏர் லைனிங் பராமரிப்பு, அது பராமரிக்கிறப்பங்க வந்து என்ன பருவத்துல நீங்க அதை கட்டுவீங்க? அதை கரெக்டா இப்ப நம்ம மனுஷனு ஆரம்பிக்கிறதுல இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கட்ட ஆரம்பிப்போம். ஏன்னா இப்பதான் நமக்கு கிளைமேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், டெம்பரேச்சரும் கம்மியா இருக்கும், காத்தும் கம்மியா இருக்கும். இந்த காத்து கொஞ்சம் குறையிறப்பதான் நம்ம அதை ஆரம்பிப்போம். குறைஞ்சாச்சுன்னா அந்த ஆரம்பிக்கிறப்ப வந்து எல்லா இதுலயும் ரூட் வந்துடும். இப்ப நம்ம விட்டு கட்டுற அந்த ஏர் லேயரிங் போடுற எல்லா செடியிலையும் அந்த வேர் வரும். வேறு வந்தவொடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதை வெட்டி நான் சேம்பருக்கு கொண்டு போயிருவேன். அந்த இதுல வச்சிருக்கேன். அந்த சேம்பர்ல கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 20 நாள் 25 நாள் நான் உள்ள வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ரூட் வந்து முரட்டு வேறாத்தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இறங்கும். இது வந்து நம்ம செடி அந்த மண்ணுல விடுற மாதிரி சின்ன சின்ன வேறா மாறணும். ஜல்லி வேறு வந்த பின்னாடிதான் அதை நான் வெளியேற்ற முடியும். அப்ப அது வரைக்கும் சேம்பர்ல இருக்கும். அது வரைக்கும் சேம்பர்ல தான் இருக்கு. அந்த ஜல்லி வேர் வந்து விட்டு ஃபார்ம் ஆகி அதை நான் தனியா வச்சாலும் அது வெயிலுக்கு தாங்கிக்கிறோங்கிற பருவத்துக்கு அதை நான் இங்க சேம்பர்ல வந்து டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா. ஏன்னா பொதுவா எல்லா இடங்களும் நானும் பாத்துருக்கேன், அந்த சேம்பருக்குள்ளேயே கண்ணு வைக்கிறாங்க. நம்ம போய் கேட்கும் போது கண்ணை வெளியேறது கொண்டு வைக்கிறோம். நம்ம வந்து தோட்டத்தில் நடமா அந்த நம்ம வெயிலுக்கு வந்து கண்ணு எல்லாமே பட்டு போயிடும். நமக்கு வந்து அப்படி கிடையாது. இந்த அதாவது நான் நிலத்துல நீங்க நான் விற்பனைக்கு கொண்டு வர செடி குறைஞ்ச வச்ச 1 மாசம் வரைக்கும் 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் வெயில்ல வச்சு ஓப்பன் பிளேஸ்ல வச்சு நம்ம இடத்துலயும் வெயில்ல வச்சிருக்கேன். இது வந்து செடி அதை உற்பத்தி பண்ணி அந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வைக்கிற வரைக்கும் தான் நான் சேம்பரை வச்சிருப்பேன். அது வந்து அதிகபட்சமா 1 மாசம் தான் அதுக்குள்ள இருக்கும். மீதி வெளியில வந்து 4 மாசத்துல இருந்து 5 மாசம் வரைக்கும் எனக்கு வெயிலே தான் கிடக்கும். வெயில் அப்போ சேம்பர்ல இருக்கும்போது வெயில் இருக்கும்போது தண்ணி எந்த மாதிரி கொடுப்பீங்க நீங்க? அங்கே வந்து உங்களுக்கு 27 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி எப்பயுமே அந்த ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணி வெளியில வந்து ப்ராப்ளம் கிடையாது. அந்த இது இருந்தா தான் அந்த வேர் வந்து ரூட்டை கரெக்டா ஃபார்ம் ஆகும். ஆமா, வேர் நல்லா பாக்கெட் எப்ப மாத்துவீங்க அந்த மாதிரி? இல்ல ஒரே பாக்கெட் தானா? இல்ல, பாக்கெட்டை மாத்திடுவோம். அந்த சேம்பர்ல இருக்கிற செடி வெளியில வர்றப்ப அந்த பாக்கெட்ல இருந்து வேறதான் அது முதல் வந்து நம்ம கோகோ பித்துல தான் பண்ணுவோம். இப்ப இதை போட்டுட்டு நம்ம அந்த கோகோ பித்து அந்த ட்ரே எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நாங்க பண்றோம் அப்படின்ட்டு. அதை வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமா. இப்போ நீங்க வந்து சேம்பர்ல வந்து தண்ணி என்ன மாதிரி உரம் மேலாண்மை பண்றீங்க? உரங்கள் அங்க இருந்து இயற்கை ஆரம்பிக்கிறீங்களா? அங்கே உரம் மோஸ்ட்லி தேவையில்லை. அதாவது தென்னநார் களி வந்து நல்லா பாடம் பண்ணி வச்சிருப்பேன். அந்த பாடத்துல இருக்கிற சத்துக்களே அதுக்கு போதுமானது. ஆமா. ஏன்னா அதுக்கு பிறகு வெளியில வர்றப்பதான் நம்ம வேறு சம்பந்தமான நோய் இல்லாத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், மண்ணை ரெடி பண்றோம். மண்ணு தேவை. அதுல 1 டன் மண்ணுக்கு 1 டன் மண்புழு உரம் கலக்க போறோம். அந்த 1 டன் மண்புழு கலந்தோம்னா வேப்ப முன்னாக்கு குறைஞ்ச வச்சு ஒரு 500 கிலோ கலக்க போறோம். இது எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த மண்ணை பாடம் பண்ணணும். நம்ம கோடையில நம்ம பீக் சம்மர் இருக்கு பாத்தீங்களா, கடும் கோடையிலேயே மண்ணை அடிச்சு போட்டு அந்த மண்ணை காய வச்சுக்கிறேன். மண்ணை காய விடுங்க. மண்ணை காய விட்டா தான் அதுல இருக்கிற என்ன மண் அடிப்பீங்க? செம்மண்ணு தான். நல்லா குரு செம்மண்ணு வச்சுட்டு காய விட்டுருவீங்க. நல்லா மண்ணை காய வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமா 30 நாள் வந்து நல்லா காயும். அதுல நெமட்டோடு இந்த நோய் பிரச்சனை தொத்து உள்ள நுண்ணுயிரி பூரா அதுலயும் செத்து போயிடும். இல்ல அப்படின்னா உறக்க நிலைக்கு போயிடும். உறக்க நிலைக்கு போயாச்சுன்னா திரும்ப நம்ம முழிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது நம்ம அந்த மக்காத குப்பையை போட்டாதான் திரும்ப அதை முழிக்கும். அதனால நம்ம அது உறக்க நிலைக்கு கொண்டு போயிடுறோமா, திரும்ப அது முழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம செடிகளை கொடுக்குறப்பையும் சொல்லிடுறோம், அதாவது இது போடாதீங்க, அந்த வேர் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லிடுவோம். ஃபார்மரும் அதே போல நமக்கு என்ன சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஆமா, அப்ப ப்ராப்ளம் இல்லாம போயிடும். ஆமா, எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ வந்து இங்க வந்து
செடி அந்த ஒட்டுக்கட்டுல இருந்து சொல்ற பாத்தீங்கன்னா 60 நாள் சொல்றீங்க. ஆமா. திரும்ப அங்க சேம்பர்ல எவ்வளவு நாள் இருக்கணும்? ஒரு கண்ணு முழுமையா செடியா வரக்கு எவ்வளவு நாள் ஆகும்? குறைஞ்ச வச்சு எனக்கு 9 மாசம் ஆயிரும் விற்பனைக்கு வர்றதுக்கு. ஒரு கண்ணு 3 மாசம் 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் நம்ம வெயிலே தான் வச்சு அதை ரெடி பண்ணுவோம், வளர்ப்போம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது பூரா நம்ம சேர்நட்டு பிளஸ் இதுல வரும் சேம்பர் சேர்நட்டு, இந்த ரெண்டுல வச்சுட்டு வெளியே ஏத்துற செடி மாத்திரம் குறைஞ்ச வச்சா 2 மாசம் நல்லா மொட்டை வெயில தான் இருக்கும். அது எந்த சேடும் இருக்காது, எந்த நிழல்லையும் வச்சு பண்றது. அப்ப பொதுவா வந்து உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? செலவு நமக்கு ஒரு செடிக்கு ஒரு சாதாரண 9 மாசம்ன்றப்ப எவ்வளவு மாசங்கிறப்ப வந்து நம்ம தெரியுதுல்ல, ஒரு டன்னு ஒரு டிப்பர் லாரி மண்ணு பார்த்தாலே இங்க 15-20 ரூபாய்க்கு போக பித்து ஒரு டன்னுனா 30,000 இப்ப விலை டாப்ல இருக்கு. சும்மா கிடைக்கும். ஆமா, முன்னாடி சும்மா தட்டிக்கிட்டு போய் இப்ப பாக்குறப்ப எனக்கு 45 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் எனக்கு செலவு வந்துடும். இல்ல சாதாரணமா இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு நார்மலா கொடுங்கன்னா எனக்கு செலவு கம்மி தான். என்ன கேரண்டி எதுவும் இருக்காது. கேரண்டின்னா அந்த நோய் தொத்து இல்லாம எதுவும் சொல்ல முடியாது. ஆமா, இந்த அளவுக்கு செடி நல்லா நிக்குதுன்னா நீங்க அந்த அளவு பராமரிக்க போய் தானே இது இருக்கு. இப்போ உங்ககிட்ட கண்ணுகள் கேட்டானே எப்படி நீங்க கொடுத்துருவீங்களா, இல்ல அதுக்கு எதுவும் முன்கூட்டியே பதிவு வைக்கணுமா? முன்னாடி சொல்லியாச்சுன்னா நமக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இருந்துட்டு உங்ககிட்ட என்னென்ன கண்ணுகள் கிடைக்கும்? இப்போதைக்கு நம்ம இதுதான் தைவான் பிங்கு கொய்யா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப ஏற்கனவே நம்ம அந்த பழைய லேண்ட்ல வந்து அர்க்காக்கிரனை கொஞ்சம் போட்டுருக்கோம். அதுல இருந்து உற்பத்தி பண்ண செடி நம்ம மல்லியில ஒருத்தர் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவர்கிட்ட இப்ப நல்ல ஈல்டு இருக்கு. ஏன்னா அது கேட்டாச்சுன்னா அங்க இருந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன், அதுல இருந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி யாரு எவ்வளவு சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி உற்பத்தி பண்ணி, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கண்ணுல அந்த தாய் செடியில இருந்து எடுத்து கொடுக்குறீங்க. ஆமா ஆமா, வெளியில இருந்து வாங்காம நீங்களே உற்பத்தி பண்ணிடுவோம். வெளியில இருந்து வாங்குறதுக்கு தேவையில்லையே, நமக்கு இங்கே இருக்கு, வெளியே. அப்ப வந்து கொய்யா தாராளமா பண்ணலாம்னு சொல்றீங்க. ஒரு லாபம் பண்ணலாம். இது வந்து எல்லா செடியை விடவும் ரொம்ப சென்சிட்டிவ் பிளான்ட். இப்ப நீங்க அர்க்காக்கிரன்னா நோயை தாங்கி வளர தன்மை இருக்கும். இதே இது நீங்க L49னா அதுக்கும் நோய் அதாவது வேர் சம்பந்தமான நோயை தாங்கி வளர தன்மை அதுக்கு இருக்கும். இதுக்கு வந்து அப்படி கிடையாது. இது வேர் நோய்ங்கிறது ஈஸியா வந்துடும். இந்த தைவான் பிங்குங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அந்த வேர் பகுதி மட்டும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஈஸியா, அதாவது ஃபங்கஸ் அட்டாக் ஈஸியா வந்துடும், நெமட்டோடு பிரச்சனை ஈஸியா வந்துடும், இந்த வில்ட்டு பிரச்சனைங்கிறது ஈஸியா வரும். ரெண்டாவது இந்த ஒரு நோய் இருக்கு, அது என்னன்னா ஆந்த்ராக்ஸ்ங்கிற மாதிரி ஒரு மட்டை வெடிப்பு நோயின்னு சொல்லுவாங்க. வேறு பகுதியில் என்ன டக்குன்னு வெடிச்சோன்னா அப்படியே செடி செத்து போகும். ஏன்னா இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இதுல இருக்கு. அதிகபட்சமா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு ஏக்கருக்கு வந்து 1% ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆரம்பத்துல இருந்து நீங்க நம்ம சொன்ன முறையை ஃபாலோ பண்ணிட்டு அந்த மண்புழு உரத்தை எப்படி பண்றது, இல்லாட்டி நம்ம ஃபார்மியார்டு மேனூர் இருக்குல்ல, குப்பையை எப்படி பாடம் பண்ணி அந்த செடிகளுக்கு கொடுக்கறது, இதை வந்து நம்ம சரியா ஃபாலோ பண்ணிட்டோன்னு வைங்களேன், இந்த நோயே இந்த சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராது. சரியான முறையில உரங்கள் பராமரிப்பு இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதாவது போயிட்டு நீங்க சொல்லுமா கவாத் பண்றதுக்கு சரியான பருவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியது. செடிகள் அதிகம் உயரம் போடாம பண்ணாலே, நம்ம உயரமா இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம கவாத்து பண்ற வேண்டிய நிலை வந்துருச்சு. ஏன்னா இப்போதான் காய்ப்பெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நியூட்ரல் ஆக போகுது செடி. இப்ப இந்த 1 வாரத்திலேயே இந்த கவாத்து வேலையை ஆரம்பிச்சு. ஆனா செடி பொறுத்தவரைக்கும் அகலம் போகாம உயரமே போகுது இந்த செடி. நெருக்கி தானே போட்டிருக்கோம், அதனால உங்களுக்கு இந்த சைடுல வராம மேலதான் போகுங்க. மேலதான் போகும், இந்த சூரிய ஒளி தேடி மேல. ஆமா, மேலதான் போகும். அதனாலதான் அது தைவான் பிங்கா நல்ல தாரம் 6 நடலாம். 6 நடலாம். ரெண்டாவது அது கம்மியா நட்டாலும் பிரச்சனை இல்லைன்னா ரொம்ப பராமரிப்பு கூடும். ஏற்கனவே சென்சிட்டிவ் பிளான்ட் ரொம்ப நெருக்கி போட வேணாம். ஒரு 2 மீட்டருக்கு 2 மீட்டருங்கிறது வந்து சாதாரணமா போட்டா நல்லா இருக்கும். அதுக்கு குறையும் போட்டாலும் நல்லதான். அது அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்தது. இடம் வேஸ்ட் இல்லாம வெட்டியா விடாம கொஞ்சம் இருக்கிற அந்த ஒரு 2 ஏக்கர் பண்றோம், இந்த இடத்துல எவ்வளவு ஹை டென்சிட்டியா போட்டுட்டு அதுல எவ்வளவு அவுட்புட் எடுக்கலாங்கிறத நம்ம இது. அதனால இந்த முறைங்கிறது வந்து சாதாரணமா பண்ணலாம். ஆமா. சரிண்ணே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க அண்ணன் வந்து அவரோட அனுபவத்திலேருந்து 2015 வந்து கொய்யா வளர்க்குற எந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்கோம், அதில் என்னென்ன முறையில் கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆந்திராவிலேருந்து கன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதில் இருந்து செடியை உற்பத்தி பண்ணி இன்றைக்கி அவரே சொந்த முயற்சியில் உற்பத்தி பண்ணி அவர், அதாவது பொதுவாக செடி எல்லோரும் வாங்கி நடுவாங்க, அவர் செடி இவரே உற்பத்தி பண்ணி நட்டுருக்காரு. இப்போ அது போக வந்து கேட்குறவங்களுக்கும் வந்து செடிகளை கொடுத்துட்ருக்காரு. அவரோட இடத்துல கண்ணுகள் இருக்குது, தேவையானவங்க கண்டிப்பான முறையில் அவரை கான்டாக்ட் பண்ணலாம், கண்ணுகளை அவர் கொடுப்பாரு. இப்போ இது போக அண்ணனோட இடத்துல வந்து ஷேர் நெட்டில் வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. நீ வேலை எவ்வளோ நாள் ஆக முடியா? இன்னைக்கு வேலை முடிஞ்சிடும். இனி 1 வாரத்துக்குள்ள ஃபுல்லா இங்க நம்ம அடுத்த வாரம் திரும்ப இதே மாதிரி வந்து அண்ணன்கிட்ட வந்து அந்த ஷேர் நெட்டுக்குள்ள வந்து கொய்யாவை எந்த மாதிரி முறையில் பராமரிக்கணும், அதாவது இங்கே ஒட்டு கட்டினதுக்கு அப்புறம் அங்கே போய் என்னென்ன முறையில் கையாண்டு அது வெளியே வருது, அந்த 9 மாதம் காலங்களில் அது என்னென்ன விஷயங்கள்லாம் சந்திச்சு வெளியே வருது அப்படின்ற பற்றி நம்ம இன்னி வரும் பதிவுகளை பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருமணம் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.